வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அக்கினியின் தமிழ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உகண்டாவில் மறைத்து வைத்த பணம் அம்பலமாகும் பொய்கள். வடமாகாண பிரதி காவல்துறை அதிபர் பயணித்த வாகனம் விபத்து. வெடித்த சர்ச்சை. நல்லூர் ஆலய வளாகத்தினுள் பாதனையுடன் நுழைந்த காவல்துறை அதிகாரி. தம்பிலுவிலுக்கு கைவிலங்குடன் அழைத்து வரப்பட்ட பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர். அமெரிக்க வரி குறைப்பிற்கு மகிழ்ச்சி வெளியிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர். தொடர்பென விரிவான செய்திகள். அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறிய அனுர அரசால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் தலைமையிலான அரசு நீண்டகால ஆட்சியில் நீடிக்காது என்றும் சமிந்த விஜேஸ்வரி குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பொய்களை கோரிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசு உணர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாண பிரதி காவல்துறை அதிபர் பயணித்த வாகனம் கிளிநொச்சியில் மாற்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்டு பரந்தன் முல்லை வீதியின் 2வது மைல்கல் பகுதியில் இன்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கட்டாக்காலி மாடுகள் திடீரென வீதியை குறுக்கே சென்றமையால் பிரதி காவல்துறை அதிபர் பயணித்த வாகனம் மாட்டுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த வாகனத்தில் 2 மாடுகள் மோதுண்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. வடக்கு மாகாண பிரதி காவல்துறை அதிபர் தருமபுரம் காவல் நிலையத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் தொடர்பான அலுவலகம் திறந்து வைப்பதற்கு சென்றபோதே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தன் ஆலய பெருந்திருவிழா ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை காவல்துறை அதிகாரி ஒருவர் காலணியுடன் ஆலய வளாகத்தினுள் நடமாடியதை அவதானிக்க முடிந்தது. இதுகுறித்து ஆலய தரப்பினர் ஏன் மௌனம் காக்கின்றனர் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பக்தர்கள் அங்க பிரதிஷ்டை செய்வதனால் குறித்த பகுதிக்குள் காலனுடன் உள்நுழைவதற்கு அனுமதி கிடையாது. மேலும் வெளிநாட்டு தூதுவர்களோ அமைச்சர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் கூட உரிய முறைப்படி காலணிகளை அதற்குரிய இடங்களில் கழற்றிவிட்டுத்தான் ஆலய வளாகத்தினுள் உள்நுழைவது வழமை. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காவல்துறை அதிகாரி காலணியுடன் உள்ளே நுழைந்தமே மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவிழா ஆரம்பமான அன்றைய தினம் ராணுவ வாகனம் ஒன்று அத்துமீறி ஆலய வளாகத்தினுள் நுழைந்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தம்பில்வில் பொது மயானத்தில் விசேட சோதனை நடவடிக்கைகள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று மாலை நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. யூட் எனும் சர்வதேச நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நபர் ஒருவரை கொலை செய்து அப்பகுதியில் புதைத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்கு அமைய இச்சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிபதி ஏசி ரிஸ்வான் முன்னிலையில் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட பொதுமயானம் இவ்வாறு ஜேசிபி இயந்திரம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பல இடங்கள் தோண்டப்பட்டுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு சிறைச்சாலையில் மற்றொரு வழக்கில் தனது தாயை கொண்டதாக கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவித்து வருபவரும் கடந்த 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அனோஷியஸ் சுரேஷ் கண்ணா எனப்படும் ஜூட் எனும் சந்தேக நபர் குறித்த புதுமயானத்துக்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார். இதற்கமைய குறித்த புதுமயானத்தில் தேடுதல் மற்றும் தோண்டப்பட்ட பின்னர் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிபதி ஏசி ரிஸ்வான் உத்தரவுக்கு அமைய குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டுவரப்பட்டன. அமெரிக்கா இலங்கைக்கான வரித்தொகையை குறைத்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை ஏற்றுமதிக்கான வரியை அமெரிக்கா குறைத்துள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக உழைத்த அனைவருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை ஏற்றுமதிகளுக்கான வரியை 20% அமெரிக்கா குறைத்துள்ளது. தனது எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இந்த வரி குறைப்பு இலங்கை பிராந்தியத்தில் ஏனைய நாடுகளுடன் போட்டியிட உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்போது நம்மை சூழ்ந்த சுவர்களை இடித்து உலகத்துடன் பாலங்களை கட்டும் பணியில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மக்களின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.